சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக வறுபடட்டும். ஜீரகம் இப்போ லைட்டாக வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கேரட்டையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாதி பீட்ரூட்டை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்தா பாவ் பாஜிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காயெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ குக்கரை வந்து மூடிட்டு வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் குடமிளகா சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் அளவுக்கு குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குடமிளகா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி மசாலா வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தக்காளியை வந்து நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து மொத்தம் 5 விசில் வச்சுருந்தேன். இப்போது காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்து நல்லா மசிச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிக்கணும். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ தக்காளி வந்து வேக வச்சு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற காயை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் இதை வந்து மறுபடியும் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வந்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இது வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாவ் பாஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறமா இது கூட வச்சு சாப்பிடக்கூடிய பாவை வந்து நாம் சூடு பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவ் பாஜியிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து 2 பாவை எடுத்திருக்கேன். அது வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாவை வந்து இதில் போட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ பாவை வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை வந்து தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பிளேட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவ் பாஜியை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் சூடு பண்ணி வச்சுருக்கிற பாவையை வந்து வச்சிடலாம். சைடில் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு லெமன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பாவ் பாஜி மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கோங்க. அது மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாவ் பாஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.